கையில் பயங்கர ஆயுதத்துடன் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர். ஐயோ எங்களை விட்டுடுங்க, யாராவது காப்பாத்துங்களேன்னு கத்தியும் விடாத கொடூரன். மாணவியை கொடூரமாக கொலை செய்ய இப்படி ஒரு திட்டமா? தடுக்க வந்த உறவுக்கார பெண்ணையும் விட்டு வைக்காத கொடூரன். தர்மாடி கொடுத்தே பிடித்த பொதுமக்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த புலிவளம் ஊராட்சிக்குட்பட்ட பாரசந்தை பின்புறத்துல ஜெகன் அப்படின்றவர் வசிச்சுட்டு வராரு. இவருக்கு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகள் இருந்திருக்காங்க. இவர் கார்பெண்டர் தொழில் செஞ்சுட்டு வராங்களாமா. இந்த நிலையில சென்னையை சேர்ந்த அவருடைய அக்கா மகளான 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியுமே ஜெகனுடைய வீட்டுக்கு விடுமுறைக்காக வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து ஜெகனுடைய மகளும் உறவுக்கார பெண்மணியும் வீட்டுல விளையாடிட்டு இருக்கும் போது வீட்டுல பாட்டி மட்டும் இருந்திருக்காங்களாமா. அப்போ திடீர்னு ஒரு மர்ம நபர் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தினதா சொல்லப்படுது. அலறி துடிச்ச மாணவிகள் கதறி இருக்காங்க. ஆனா அந்த இளைஞர் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய கொடூரமா கொலை செய்திருக்காங்க. தடுக்க வந்த உறவுக்கார பெண்ணையும் சரமாரியா தாக்கி இருக்காங்க. சத்தம் கேட்டு வெளியில இருந்த மூதாட்டி உடனே அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள கூச்சலிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. உடனடியா கதவை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்த பொதுமக்கள் அந்த இளைஞரையும் பிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறையினருக்குமே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 11ஆம் வகுப்பு மாணவியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமா சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்களாமா. ஆனா 10ஆம் வகுப்பு மாணவியான ஜெகனுடைய மகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போதான் கொலை செய்த நபர் திருவள்ளூர் மாவட்டம் கேஜி கண்டிகை நகரை சேர்ந்த சுப்பிரமணி அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா கொண்டபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு இப்போ விசாரணை மேற்கொண்டு வராங்க.